வணக்கம் சகோதர சகோதரிகளே, நான் இன்றைக்கி சொல்ல போகிறது நியூ மாம்ஸ்க்கான டிப்ஸ் தான். புதுசாக குழந்தை பிறந்திருக்கிற அம்மாக்களுக்கான டிப்ஸ் தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்றைக்கி தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நியூ மாமா இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நல்ல ஆரோக்கியமான உணவுகளாக எடுத்துக்கணும். கால்சியம், புரோட்டீன், அப்புறம் இரும்பு சத்து, இது எல்லாமே இருக்கிற மாதிரியான உணவுகளை எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்துக்கும்போது அது உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கு 2 பேருக்குமே நல்லது. அடுத்து நீங்கள் நிறைய தண்ணி குடிங்க. உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்கும்போதெல்லாம் தேவையான அளவுக்கு தண்ணி குடிங்க. அப்படி குடிக்கும்போது உங்களுக்கு லாக்டிங் பால் சுரப்பு அதிகமாக இருக்கும். நம்ம நிறைய நேரம் குழந்தைய பார்த்துட்டு இல்லை வேறு எதனா வேலையை பார்த்துட்டு தண்ணி குடிக்க மறந்துடுவோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி குடிங்க. அடுத்ததாக உங்கள் குழந்தைங்க தூங்கும்போது நீங்களும் கொஞ்சம் தூங்குங்க. ஏன்னா குழந்தைங்க தூங்காமல் இருக்கும்போது நம்மளால் தூங்க முடியாது. அதனால் கண்டிப்பாக குழந்தைங்க தூங்கும்போது நீங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது உங்கள் ஹஸ்பண்ட்டையோ இல்லை உங்களோட அப்பா அம்மா இல்லை மாமனார் மாமியார் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி யாருக்கிட்டையாவது கண்டிப்பாக உதவி கேளுங்க. அப்படி கேட்கும்போது அவங்களும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய. அவங்க செய்வாங்க. அதனால் யார்கிட்டையும் நீங்கள் எப்படி கேட்குறது அப்படின்ற தயக்கம் இல்லாமல் உங்களுக்கு தேவையான உதவிகளை நீங்கள் மற்றவங்ககிட்ட கேளுங்க. அப்படி ஷேர் பண்ணி செய்யும்போது உங்களுக்கான டிப்ரெஷன் குறையும், உங்களுக்கான டென்ஷன் குறையும். நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஃபிட்னஸ்குள்ளே போகிறீங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்த செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் உங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அப்புறமா ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. 6வது உங்களுக்கோ இல்லை உங்களோட குழந்தைங்களுக்கோ உடம்பு சரியில்லை அப்படிங்கும்போது, இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை, உடம்புல சின்ன பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும்போது தயவு செஞ்சு அதுக்கான விடையை நீங்கள் ஒரு ஃபோன்லேயோ ஒரு இன்டர்நெட்லேயோ யூடியூப்லேயோ இதில் தேடவே தேடாதீங்க. கூகுள்லேயும் யூடியூப்லேயும் சொல்கிறது பொதுவான ஒரு கருத்தாக தான் இருக்கும். 2வது நம்மளுக்கு இருக்கிறது ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்கலாம். ஆனால் நம்ம அதில் பார்க்கும்போது அது பெரிய பெரிய விஷயங்களை காட்டும்போது நமக்கு பயம்தான் வரும். ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்கக்கிட்ட கேளுங்க. அவங்களுக்கும் தெரியல இல்லை உங்களுக்கு அப்படியும் பயமாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். அதுதான் நல்லது. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் மட்டும் தேடவே தேடாதீங்க. நான் இன்றைக்கி சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த விஷயத்துக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் நியூ மாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.